ஓகே வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தமிழாளினால் சேனல். ஓகே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்ஸ்டாகிராம்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, மேலும் இது மூலமாக நமக்கு என்ன பெனிஃபிட், அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மேலும் இந்த வீடியோ கண்டிப்பாக யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, நீங்கள் இப்போ தான் பிகினர் லெவலில் இருக்கீங்க, அதாவது ஆண்ட்ராய்டு இப்போ தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா முழு தகவலையும் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போது இன்ஸ்டாகிராம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ங்கிறது ஜஸ்ட் உங்களோட ஃபோட்டோவை ஷேர் பண்ணுற ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க், அதாவது ஒரு சோசியல் நெட்வொர்க். நீங்கள் ஆல்ரெடி ஃபேஸ்புக் யூஸ் பண்ணியிருப்பீங்க, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அது மாதிரியான இது ஒரு சோசியல் நெட்வொர்க் தான். மேலும் இந்த இன்ஸ்டாகிராமில் நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு தனியாகவும் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக உங்களோட ஃபேஸ்புக் ஐடி மூலமாகவும் லாகின் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஃபோட்டோஸும் அப்லோட் பண்ணிக்கலாம், மேலும் வீடியோஸும் அப்லோட் பண்ணிக்கலாம். அதை தவிர நீங்கள் இதில் போஸ்ட் போட முடியாது. அதாவது இப்போது ஃபேஸ்புக்கில் நார்மலாக ஏதாவது எழுதி போடுவோம், அது மாதிரி இதில் எதுவும் எழுதி போட முடியாது. டேரெக்டாக நீங்கள் ஃபோட்டோ இல்லை வீடியோவாக பப்ளிஷ் பண்ணலாம். இந்த இன்ஸ்டாகிராமில் நிறைய செலிபிரிட்டிஸ் இருக்காங்க. அவங்கள நீங்கள் டேரெக்டாக ஃபாலோ பண்ணுறது மூலமாக நீங்கள் அவங்களுடைய ரீசெண்ட் அப்டேட்ஸை நீங்கள் இது மூலமாகவே பார்த்துக்கலாம். மேலும் நீங்கள் இதில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம், அவங்களும் உங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். மூலமாக மியூச்சுவலாக 2 பேரும் சேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஹோம் டேப்பில் இருக்கும். அடுத்து இங்கே தெரிய சர்ச் டேப்பாக கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ வேர்ல்டு லெவலில் ட்ரெண்டாக இருக்கிற விஷயங்கள்லாம் இங்கே ஷோ ஆகிட்டு இருக்கும். மேலும் அந்த சர்ச் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான நிறைய கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பீப்புள் சர்ச் பண்ணுறீங்களா, இல்லை டேக்ஸ் மூலமாக சர்ச் பண்ணுறீங்களா, பிளேசஸ் சர்ச் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் யாரை சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள சர்ச் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது இன்ஸ்டாகிராமால் அங்கீகரிக்கப்பட்ட அக்கௌண்ட். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்டெல் இந்தியா டிக் மார்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு பேஜ். இந்த பேஜ் இருந்தால் அவங்க இன்ஸ்டாகிராமால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம்னு அர்த்தம். அதாவது இவங்கெல்லாம் பெரிய லெவலில் இருக்கிற ஆள்னு அர்த்தம். இது மாதிரி நீங்கள் யாரை ஃபாலோ பண்ண விரும்புகிறீங்களோ அவங்களோட அஃபிஷியல் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக் அக்கௌண்ட் இருக்குது. அதனால் நீங்கள் ஃபேக் அக்கௌண்ட்ஸை ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த மாதிரி சிம்பிள் இருக்கிற அக்கௌண்ட்லாம் அஃபிஷியல் அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி அவங்களோட ரீசெண்ட் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்ததான் இங்கே நடுவில் இருக்கிற இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது இதுதான் உங்களோட டேஷ்போர்ட். இங்கிருந்து நீங்கள் டேரெக்டாக ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போது கேலரி ஆப்ஷனுக்குள்ளே இருக்குது. நீங்கள் டேரெக்டாக கேலரிலேருந்து அப்லோட் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணலாம், அல்லது நீங்கள் வீடியோவும் அப்லோட் பண்ணலாம். ஓகே, அடுத்ததாக இங்கே தெரியுற இந்த ஹார்ட் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, நீங்கள் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஆப்ஷன், அதாவது நோட்டிஃபிகேஷன்லாம் இங்கே இருக்கும். அடுத்ததாக இங்கே தெரிய இந்த லாஸ்ட் ஆப்ஷனுக்கு வந்துக்கோங்க. இதுதான் உங்களுடைய கம்ப்ளீட் ப்ரொஃபைல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இங்கே ஷோ ஆகிட்டு இருக்கும். மேலும் உங்களுடைய ஃபாலோவர்ஸ் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ பேரை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, மேலும் எவ்வளோ போஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இங்கே இருக்கும். மேலும் இங்கே தெரிய எடிட் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலை எடிட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா நியூன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி. அதாவது நீங்கள் ஸ்டோரி அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டோரினா உங்களுக்கு என்னென்னு சொல்லிடுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே நிறைய ஃபோட்டோஸ் இங்கே ஷோ ஆகுது, பபுளாக. இந்த பபுளை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபோட்டோஸ் அந்த மாதிரி ஷோ ஆகும். இதுதான் ஸ்டோரின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் தான். மேலும் இந்த இடத்துல வைக்கிற ஸ்டோரிஸ் எல்லாம் எப்பயுமே இருக்கும். அதாவது உங்கள் ப்ரொஃபைலை யார் விசிட் பண்ணாலும் அவங்களுக்கு ஷோ ஆகும். ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஒரு போஸ்ட்டை பார்க்கணுன்னா அதை ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணுன்னு இல்லை, நீங்கள் ஜஸ்ட் அதை லாங் ப்ரெஸ் பண்ணாலே போதும், இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் டேரெக்டாக இது மாதிரியே பார்த்துக்கலாம். மேலும் நம்மளுடைய தமிழாளினால் இன்ஸ்டாகிராம் பேஜோட அஃபிஷியல் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸை நான் இங்கே கொடுப்பேன். அதாவது சின்ன சின்ன ரீசார்ஜ் அப்டேட், மேலும் நம்மளோட சேனலை பற்றின நிறைய அப்டேட்ஸை உங்களுக்கு இங்கே கொடுத்துட்ருப்பேன். மறக்காமல் நம்மளுடைய இந்த இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்னு போட்டிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுற மூலமாக உங்களுக்கு டேரெக்டாக உங்களோட கேமரா ஓப்பன் ஆகிரும். இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக இது மூலமாகவே லைவ் பண்ணலாம். மேலும் இதில் டைப் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அதாவது நீங்கள் ஏதோ ஸ்டோரியாக செட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பூமரேங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பூமரேங் ஆப்ஷன்னா அது ஒன்றும் பெரிய கான்செப்ட்லாம் இல்லைங்க. ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இது ஒரு வீடியோ மாதிரி ரெக்கார்ட் ஆகும். அதாவது ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடக்கிறது தான் பூமரேங். ஓகே, இதை யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது மாதிரியே நிறைய எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பாருங்கள். இது ஃபுல்லாக நீங்கள் ஸ்டோரியாக செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இன்ஸ்டாகிராம்னா என்ன, இன்ஸ்டாகிராமை எப்படி யூஸ் பண்ணலாம், அதை பற்றின ஒரு டீட்டெயில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிருக்கு நம்புறேன். மேலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக ரிப்ளை பண்ண நான் காத்துட்ருக்கேன். மேலும் நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். மேலும் இது போல் பல வீடியோ அப்டேட்காக நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் தெரியுற அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.